Yeah, definitely. It depends on directors. Not only with this, they have to work it. அப்படி அதெல்லாம் ப்ரொடியூசர் பார்த்து இல்லை கரெக்ட் கேட்க கருத்து தான். இப்போ ப்ரொடியூசர் என்ன சொன்னாருன்னா நானே பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அவரை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுனால அவர் நம்பியாவது வரும்னு நினச்சா வரல. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக நான் கூப்பிட்டுறேன். அது நீங்க பாட்டை பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலி எல்லாத்தையுமே இப்ப போட்டு உடச்சுக்க வேணாம் அப்படின்னு பாக்குறோம் நாங்க. ஆரியா பண்ணாத சேட்டை ஏதாவது இருக்கா? மிச்சம் ஏதாவது இருக்கா? என்ன ஸ்பெசிஃபிக்கா கேக்குறீங்க? இல்ல புரியல. கிளிசரின் தான் அப்படி வரலன்னா ஹீரோயின் 5 வயசுல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. எப்படி அழுவாங்க? அப்படி கிடையாது. ஒரு ஒரு ரொம்ப இன்டிமேட் ஒரு சாங் அது. இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ க்ளோஸா நடிச்சது இல்லை. அதனால ஒருவேளை அது ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஒரு பிளெயினா இருக்கும். கேமரால என்ன வருதுன்னு ஆக்சுவலா அப்படி ஃப்ரேமிங் பண்ணும்போது தெரியும் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப கிளாஸியா ரொம்ப ஒரு ஸ்டைலிஷா ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ தட்ஸ் வை இஸ் இட். நீங்க நினைக்கிற மாதிரினா ஹோல் இதான் நீங்க பார்க்க கூடாது. கேமரால என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன எடிட் பண்ணி வருதுதான் இட் பி ஸ்டைலிஷ். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நீங்க பயப்படாதீங்க. அது நாட் டாமிஷிங் இமேஜ் அப்படின்னு சொன்னதுதான் சொல்லியிருக்கேன். பொதுவாக நான் கதை எழுதும்போது அந்த கதைக்கு என்ன தேவையோ அப்படிதான் எழுதுவேன். எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் ஆக்சுவலாக ஹீரோக்கான தேடல் தொடங்குச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆரியா பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இப்ப படம் பார்க்கும்போது எனக்கு ஆரியாவை கடந்த அந்த கேரக்டர் என்னால யோசிக்க முடியும். அந்த கேரக்டரை தனதாக மாற்றி விட்டார். இது சித்திவாசனுக்கு என்ன சம்பந்தம் புரியலையா? இல்ல அவங்க அப்ரோச் இவர் சொன்ன மாதிரி இவர் நிறைய ஐடியா வச்சிருந்தாரு. பாம்பேல நான் சொன்னேன் வேற புது ஹீரோயின் எல்லாம் கூப்பிட்டாங்க, நம்ம தமிழுக்கு சொல்லி கொடுப்போம்னு சொன்னேன். பட் ப்ரொடியூசர் அடம் பிடிச்சிட்டு அன்சிகா தான் வேணும்னு சொல்லி அதனால இவரே போய் அன்சிகா கூப்பிட்டு வந்து படத்துல நடிக்க வச்சாரு. ஸோ புரியல சொல்லுங்க. என்னது? கார்கியோட கார்கியோடயா? கார்கி தமிழ் பேசுறேன். அவர் வேற ஏதோ பேசுறாரு. அவர் பேசுற தமிழ் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் நடிப்பு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணது ஃபுல்லா மகிழ் தான். ஏன்னா அவரோட விஷன் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நிறைய சீன்ஸ் ஆக்டர் சும்மா பார்த்துட்டு இருங்க, கேமரா பாருங்க, அப்படியே ரெஃப்ளெக்ட் பாருங்க, ஒரு இன்டென்சிட்டி கொடுங்க, அவ்வளோதான் மேக்ஸிமம் சொல்லுவாரு. ஸோ நம்ம சும்மா நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல். என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே, நான் லைட்டாக ஏதாவது மூவ்மெண்ட் இப்படிலாம் பண்ணுவேன். ஒரு குடின பக்கத்தில் இதெல்லாம் வேணாம் போது சும்மா ஸ்டில்லாங்க அப்படியே ஸ்டில்லாக இல்லைங்க, எதுக்கு நடிக்கிறீங்க? இந்த சீன் மூடு அந்த சீன் சிச்சுவேஷன் எல்லாமே கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ அது அடாப்ட் ஆகிடும். ஸோ டோன்ட் ட்ரை டு ஸ்பாயில் இட். நீங்கள் நடிச்சு கெடுத்துடாதீங்க அப்படின்னு. நான் ஓகே என்னமே ஆச்சு அப்படியே ஸ்டில்ல போனேன். எக்ஸாக்ட்லி என்ன பண்ண அந்த சீனுக்கு என்ன தேவை, எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இல்லை எவ்வளோ மூவ்மெண்ட், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காரு. ஸோ ஹாப்பி. இந்த ஹோல் இந்த ஸ்ட்ரக்சரே இந்த சீன் ஸ்ட்ரக்சராக சரி ஆக்டிங்காக இருக்கு எல்லாருக்குமே கொரியோகிராஃப் பண்ணது தான்.